மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜனவரி மாதம் 2014ஆம் வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக மட்டுமல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான மாதமாக அமைகிறது. இதுநாள் வரையில் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதோ அல்லது குடும்பத்தில் பிரிந்து சென்ற சகோதர சகோதரிகள் ஒன்று சேர்வதோ இந்த மாதத்தில் நீங்கள் காணலாம். மிதுன ராசியில் இருக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு ஜனவரி 15ஆம் தேதிக்கு மேல் ஒரு நல்ல திருப்புமுனை நிறைந்த மாதமாக அமைகிறது. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் ஒரு பெரிய திருப்புமுனை காத்து கொண்டிருக்கிறது. ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் மிதுன ராசி நேயர்களுக்கு அமோகமான பலன்கள் எதிர்பார்க்கலாம். மிருகசீரிடம், புனர்பூசம், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்தே ஒரு சிறப்பான நாட்கள் உங்களுக்கு வர இருக்கிற நாட்களும் காத்து கொண்டிருக்கின்றன. ஜனவரி 1ஆம் தேதி அமாவாசை தினத்தன்று சனீஸ்வர பகவானுக்கு மிதுன ராசி நேயர்கள் அர்ச்சனை செய்து வந்தால் வருடம் மட்டுமல்லாமல் இந்த மாதத்துக்கும் அது ஒரு சிறப்பான பரிகாரமாக அமைகிறது. ஜனவரி 1ஆம் தேதி அமாவாசை தினத்தன்று ஹனுமத் ஜெயந்தி நாளான அன்று திருவாதிரை, புனர்பூசம் மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் மிதுன ராசியில் இருப்பவர்கள் சனீஸ்வர பகவானுக்கு அன்றைய தினம் அர்ச்சனை செய்தால் வருடம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் காத்து கொண்டிருக்கின்றன. குரு பகவானுக்கும் நீங்கள் இந்த மாதத்தில் இருக்கிற வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு 3 தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வந்தால் வைகாசி மாதத்திற்கு மேல் வரும் குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு அமோகமான பலன்கள் காத்து கொண்டிருக்கின்றன. பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் ஜனவரி 17ஆம் தேதிக்கு மேல் 25ஆம் தேதிக்குள் நல்ல பலன்கள் நீங்கள் காணலாம். ஜனவரி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள் மிதுன ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைகிறது. மிதுன ராசி நேயர்கள் இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்டமான நிறம் என்று சொன்னால் சிகப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமாக இந்த மாதம் அமைகிறது. நீங்கள் வியாபாரத்திற்கு செல்லும் பொழுதோ அல்லது ஏதாவது நேர்முக தேர்வுக்கு செல்லும் பொழுதோ சிகப்பு நிறம் அணிவதனால் இந்த மாதம் உங்களுக்கு முக்கியமான தினத்தன்று சிகப்பு நிறம் உங்களுக்கு சால சிறந்ததாகும். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பணவரவு தட்டுப்பாடின்றி ஏற்கனவே ஏற்பட்டிருந்த கடன் தொல்லைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் நல்ல தினங்களாக அமைகிறது. இந்த மாதம் முழுவதுமே ஒரு சிறப்பான மாதமாக மிதுன ராசி நேயர்களுக்கு அமையும். இந்த மாதத்தில் வருகிற பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் பௌர்ணமி விரதம் இருந்து சிவபெருமானை வணங்குவதனால் மிதுன ராசியில் குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வருகிற பௌர்ணமி தினத்தன்று சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதோ அல்லது விரதம் இருப்பதோ உங்களுக்கு தொழில் விருத்தி மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டையும் சச்சரவுகளும் குறைந்து மன சிக்கல்களிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு ஜனவரி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி தினத்தில் நீங்கள் விரதம் இருப்பது சால சிறந்ததாகும். பொதுவாகவே மிதுன ராசி நேயர்களுக்கு ஜனவரி மாதம் ஒரு மனதிற்கு திருப்திகரமான மாதமாக மட்டுமல்லாமல் மனதிற்கு ஒரு குதூகலமான மாதமாகவுமே அமைகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும், பெரியவர்களின் உடல் நலம் நன்கு தேரும். இந்த மாதத்தில் நீங்கள் பரிகாரம் என்று சொன்னால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வர மனதிற்கு திருப்திகரமான மாதமாக அமைத்து கொள்ளலாம்.